ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அண்ட் ரீசெண்டாக நம்மளோட கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு கொஷனுக்கு தான் இந்த வீடியோ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நான் அது கூடவே என்னடா அது பேக்ரவுண்டில் புதுசாக இருக்குது, என்ன நேச்சுரல் சீனரி காண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்ததுனால என்னோட அந்த பழைய என்னோடய ரூமில் இருந்த அந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வராது. அண்ட் அதனால் நானும் சரி எங்கேயாவது உட்காந்து எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். கீழே பார்த்துருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் ஜோராக மழை பெஞ்சு விட்டுச்சா, சரி நானும் சரி நம்ம நின்றுட்டே வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு மழையெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க மாட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் யாராவது மொட்டை மாடியில் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா யாரும் இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அவங்க நினச்சிட்டு போட்டோம், ஏன்னா அந்த மாதிரி நம்ம நினச்சிருந்தா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போக லெட்ஸ் ஸ்டெப் இன்டு த வீடியோ. ஸோ எனக்கு வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 12th நல்ல மார்க் தானே எடுத்தீங்க, அந்த ஆஸ்வெல் பயாலஜியில் நீங்கள் சென்டம் தான் ஸ்கோர் பண்ணீங்க. அப்படி இருந்த பட்சத்தில் உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட் எழுதி மெடிக்கல் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் ஏன் வந்து மெடிக்கல் போகல, ஏன் நீட் எழுதலை, நீட் எழுதுனீங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அண்ட் நீங்கள் எதனால் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் அதே நிலைமையில் தான் இருக்கோம், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபார் யோர் கிளாரிஃபிகேஷன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெடிக்கல் சைடு வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அண்ட் அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து நான் பயாலஜியில் ஏன் 12th சென்டம் எடுத்தேன்னா, அது வந்து ஒரு ஸ்கூலில் எனக்கு பயாலஜியில் சென்டம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமை. நான் வந்து அதை பழைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, சில பேர்கிட்ட நம்மளே ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் வந்து 100 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, திங்ஸ் அப்பார்ட். ஸோ பயாலஜியில் நான் நீட் போகணும் அண்ட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து நான் 100 எடுத்தேன்னா இல்லை, எனக்கு பயாலஜி ஆக்சுவலாக பிடிக்கும். பட் மெடிக்கல் ரேஞ்சுக்கு அவ்வளோ அட்வான்ஸ்டாக நான் அந்த சப்ஜெக்டில் போகணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஆசை இல்லை. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் நான் வந்து இஃப் சப்போஸ் நம்மளோட பழைய ஸ்கீம் இருக்குல்ல, முன்ன வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி கட் ஆஃப் வச்சு வந்து மெடிக்கல் காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம் இருந்தால் நான் யோசிச்சிருக்க மாட்டேன். வித்தவுட் எனி செகண்ட் கோ நான் வந்து மெடிக்கலுக்குள்ளே போயிருப்பேன். ஒய் பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் நீட் போகணும், அதுக்கான அகாடமி சேரணும், கோச்சிங் சென்டர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவும் கிடையாது, டைம் வேஸ்ட்டும் கிடையாது. லைக் நான் ஒரு வருஷம் ட்ராப் எடுக்கணும், இல்லை அந்த ஒரு வருஷத்துல எனக்கு ரிசல்ட்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, நான் எதிர்பார்க்குற காலேஜஸ் வரலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் திருப்பியும் ஒரு வருஷம் வந்து நான் அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயங்கள்லாம் வந்து எனக்கு இல்லை. ஸோ அந்த பழைய ஸ்கீம் இருந்தால் நான் மெடிக்கலுக்குள்ளே போயிருப்பேன். அண்ட் இங்கே நான் மெடிக்கலுக்குள்ளே நீட் ட்ரை பண்ணாததுக்கு இது ஒரு பெரிய காரணம். ஒய் பிகாஸ் இப்போ நம்ம ஸ்கூல் வரைக்கும் படிக்கிறது நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தானே படித்தேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்கூல் மெட்ரிக்கில் படிக்கிறதுனால வீட்டில் எப்பயுமே வந்து ஃபீஸ் கட்டி தானே படிக்க வைக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th ஃபீஸ் ரொம்பவே அதிகம். நான் படிக்கிறப்போலாம் 80,000 வந்து 12th 80,000 கட்டி படிக்கணும். அது போக வேன் ஃபீஸ்லாமே வந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்கூலும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ காசு செலவு பண்ணி படிச்சு திருப்பி நம்ம நீட்டுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் பர்சனலாக அதை ப்ரெஃபர் பண்ணல. நான் வந்து திருப்பியும் அங்கே ஒரு 3 லட்சம் சம்திங் 3 lakh அது மாதிரிலாம் வந்து கட்டி நான் சேர்ந்து நான் 1 year ட்ராப் எடுக்கணுமானா எனக்கு அது தோணலை. ஒய் பிகாஸ் நான் சீக்கிரமாக வந்து ஏர்னிங் ஸ்டேஜ்குள்ளே போகணும் அப்படின்னு யோசிச்சதுனாலையும், அண்ட் எனக்கு எப்பயுமே வந்து இந்த மெடிக்கல் சைட் போகிறத விட எனக்கு இந்த லேப்டாப்பு இதெல்லாம் வச்சு சம்திங் டெக்கி மாதிரி அதுக்குள்ளேயே வந்து நோண்டிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு எது ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இன்ஜினியரிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணியாச்சு. ஸோ அதனால் எந்த நல்ல கட் ஆஃப் தான் இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் சீட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் மெடிக்கல் பக்கமே வரல. நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஆன்சர், அதாவது நீட் நீங்கள் அட்டன் பண்ணிங்களா அப்படின்னா இல்லை, நான் நீட்டை ட்ரை கூட பண்ணல. ஒய் பிகாஸ் எனக்குள்ளே ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 விஷயம் மைண்டில் இருந்தது. இப்போ நான் நீட் ட்ரை பண்ணி அதில் எனக்கு நான் எதிர்பார்க்குற ஸ்கோர் வரலனா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலில் எப்பயுமே நான் செய்யக்கூடிய செயலோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க செய்யக்கூடிய செயலோ வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸை உடைக்கவோ என்னோடய கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணவோ வந்து நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் விட மாட்டேன். இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் இஃப் சப்போஸ் நான் சும்மா நீட் எழுத போய் அங்கே வந்து என்னால் ஒரு டீசென்ட் ஸ்கோர், மற்றவங்களாம் வந்து கோச்சிங் சென்டர் போய் எடுக்கிற ஸ்கோரை விட நான் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு, நான் பேசிக்கலி அப்படி எடுத்துருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த 2வது பாயிண்ட் தான் எனக்கு மேஜராக தோணுச்சு. ஏன்னா நான் ஜேஇ வந்து 2 வாட்டியுமே அட்டன் பண்ணேன். ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 70.14% அண்ட் இன்னொரு வாட்டி 69.2 சம்திங் 69%. இது ரெண்டுமே வந்து நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே வந்து போகாமல், ஜேஇக்குன்னு எந்த சிலபஸுமே ரெஃபர் பண்ணாமல், ஜஸ்ட் நான் 11th படித்ததும் 12th பாதி அப்போ தான் நான் வந்தோம். டிசம்பரில் ஒரு வாட்டி, ஏப்ரலில் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போது எனக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ அதை மட்டுமே வச்சு எழுதுனேன். அப்போ 70% வந்ததுனால நம்ம இதுக்குன்னு தனியாக கோச்சிங்லாம் போனால் ஜேஇயில் வந்து நம்ம ஈஸியாக 95% கிராஸ் பண்ணிடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி எங்கே எனக்கு நீட்டில் வந்துடுமோ, ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் எடுத்து நம்ம இதுக்காக கோச்சிங் போய் நம்ம உள்ளே போனோன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செகண்ட் தாட்டுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து அட்டன் பண்ணல. ஸோ ஆக்சுவலி அட்டன் பண்ணாததுக்கு இந்த 2 ரீசன் தான்.
அண்டு இன்ஜினியரிங்குள்ளே ஏன் வரணும்னு சொன்னேன்னா சொன்ன மாதிரி தான் இங்கே சீக்கிரமாக 4 வருஷம் படித்தோன்னா நான் டெக்னிக்கலாக ஓரியன்டாக இருக்கிறதுனால என்னால் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ ஒன்றும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன்ல, ஸோ இதில் ஒரு முக்கியமான மேட்ரு, அந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறேன், ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறேன், தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணுறேன், ஆஸ் வெல் யூடியூபோட அல்கோரிதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ பேசிக்லி படிக்கிறதுல சில கோடிங் ரிலேட்டடான விஷயம்லாம் படிப்போம்ல. ஸோ அப்போல்லாம் வந்து அல்காரிதம்னா இது தான் போல இருக்குது. ஆக்சுவலி அல்காரிதம்னா எப்படி ஒர்க் ஆகும், ஜஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் தான். அது வந்து எப்படி ஹையரார்க்கிக்கலாக நடக்குதுன்றது தான் அல்காரிதம்ன்றது ஒரு தெளிவான ஐடியாலாம் வந்து நான் இங்கே படிக்கிறப்ப தெரியும். ஆஸ் வெல் இது இங்கே படிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அங்கே எனக்கு கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்போஷர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். எந்த மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ்னால் இப்போது அசோசியேஷனில் இருக்கேன், அங்கே வந்து நான் போஸ்டர் டீமில் விட்டுருக்கேன்னா ஃபோட்டோஷாப்பி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத அங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் அங்கே கற்றுக்கிறத வந்து இங்கே என்னோட பர்சனல் யூஸ்க்காகவும் நான் வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்னோட தம்ப்நெயில்ஸ் வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணணும், ஹைடெக்காக பண்ணணும்னா ஐ கேன் யூஸ் தோஸ் ஸ்டஃப்ஸ் ஹியர். அண்ட் ஒரு இடத்துல வந்து வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், இன்னொரு கிளப்லேருந்து கற்றுக்கிட்டேன்னா அதை நான் இங்கே பர்சனலாக இன்கார்பரேட் பண்ணி நான் என்னோட இந்த ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தால, ஸோ இந்த சேனலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நான் அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதே நான் மெடிக்கல் சைட் பண்ணேன்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் கண்டி, இந்த பக்கம் வந்துருக்க முடியாது. அப்படியே வந்து நான் செல்ஃபாக எல்லாமே கற்றுருக்கணும் அண்ட் அப்படின்னாலும் எனக்கு இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக எல்லாத்தையும் ஸ்கேல் அப் பண்ணியிருப்பேன்னா எனக்கு அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி சில பல ஆக்சிடென்டல் ஈவென்ச்சுவல் காரணங்களால் நான் அந்த சைட் போகாமல் இப்படி இந்த சைடில் வந்துட்டேன். பட் இங்கே ஐ எம் குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஐ எம் ஆல்வேஸ் குட். அண்ட் எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் இல்லைனாலும் பட் சம்வாட் ரன்னிங் டுவர்ட்ஸ் இட். அது எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் நடக்கிறதா, ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக நடந்துடாதுல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எஸ் இப்போ தான் புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சின்ன ரிஸ்க்லாம், அந்த கேல்குலேட்டட் ரிஸ்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, பிளைண்டாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் தான், கேல்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கலாம், அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சில கேல்குலேட்டட் ரிஸ்க்லாம் வந்து இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்டில் ஒரு பாட்காஸ்ட் வரும், ஸோ அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி போகுது ஒரு ட்ரை, ஜஸ்ட் அந்த ட்ரை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் அந்த பாட்காஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இன்னொரு 4 days வந்துடும். ஸோ அதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ அது பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து அடுத்து நம்ம பாட்காஸ்ட் யாரோட பிளான் பண்ணணும், எந்த ஸ்கேலில் பிளான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த லைட்டிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் சன்லைட் அதெல்லாமே வந்து வச்சுட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் எஸ், உங்களுக்கு நான் இன்னும் நிறைய ஒரு மாதிரி என்னோட பர்சனலாக கனெக்டான வீடியோஸ்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, சரி நான் இந்த பாட்காஸ்ட்க்கு இன்வெஸ்ட்லாம் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூடியூப்லேருந்து இருக்கணும்ல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் யூடியூப்லேருந்து வி கேன் ஏர்ன், பட் அது என்னென்ன வேஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம், அண்ட் இங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்குது, அண்ட் எந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் எனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 months இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆகும். அண்ட் அது ரீச் ஆன பிறகு உங்களுக்கு அதை ப்ராப்பரான ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். பிகாஸ் நான் எப்பயுமே தியரட்டிக்கலாக இது எனக்கு தோணுச்சு, இது பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நான் சொல்ல மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்டல் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான். அதனால தான் வந்து என்னோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணது கிடையாது. பிகாஸ் என்னால் அதை கோப் பண்ணிக்க முடியலன்னா உங்களுக்குமே வந்து அது செட் ஆகாதுன்ற ஒரு ஒப்பீனியன் தான். மேக்ஸிமம் ஒரு 90% செட் ஆகாது, மற்ற 10% எல்லாம் பண்ணிக்க முடியும். பட் ஏன் அந்த 90% ஆஃப் பீப்புளும் வந்து அதை ட்ரை பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுன்றதுனால நம்ம அதை போஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்களோட கேள்விக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் வந்து அப்படி பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ நான் வீடியோ பேசி போட்டுட்ருக்கேன்ல. ஸோ இப்படி இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இப்போலேருந்து உங்களுக்கு என்ன வேணால் பிரச்சனை வரட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸில் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் லைக் நம்ம பேசக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்போம். அது பார்க்குறவங்கள எல்லாருமே ஒரே பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால் சில பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக வரும். எனக்கு வந்துருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் இது வந்து நீங்கள் பிடிக்காத விஷயமா நினச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களால் ஃபேஸே பண்ண முடியாது. ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு எது கொடுக்கும்னா, நீங்கள் சப்போஸ் அந்த விஷயத்தை பிடிச்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சதை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி ரிப்ளை அண்ட் ஆன்சர். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணல, சும்மா நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யா, நீங்கள் கேட்ட கொஷனுக்கும் ஆன்சர் வந்திருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து ப்ராப்பராகும். அண்ட்
உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். விடைபெறுவது பிரத்திக். குட் பை, சீஸ்.